கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவியிலே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்ற ஒரு அருமையான ஜீவ வார்த்தை என வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, வேதம் நம்மை வலியுறுத்துகிறது. நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுதுதான் அவர் உங்களிடத்தில் சேர்வார். இயேசு சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் சிந்தித்து பாருங்கள். இந்த காலை நேரத்தில் நமக்கும் ஆண்டோருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது? நாம் தேவனோடு நாம் இருக்கிறோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? தேவன் வேதனையோடு சொல்கிறார், என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். அவரை எண்ணாமற் போனோம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்வது? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை இணைக்கும் ஒரு கருவி, நம்மை தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு காரியம் ஜெபம். ஜெபமே நம்மை தேவனோடு இணைக்கிறது. முற்பிதாக்கள் ஜெபத்தோடு வாழ்ந்தார்கள், ஜெபதமம் செய்தார்கள், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள், தேவனோடு உறவாடினார்கள். ஏனோக்கு 365 நாட்களும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் நம்மை ஆண்டவரோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாய் இருக்கிறது. இனி அனைவருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, வறண்டு காணப்படுகிறது. ஜெபிக்க தெரிந்தவன் ஜெயிக்க தெரிந்தவன். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிறது. வெற்றியின் ரகசியம் பிரியமானவர்களே ஜெபம். ஜெபம்தான் பிரியமானவர்களே. பிரசித்தி பெற்ற சர் ஐசக் நியூட்டன் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்றார். அவர் தொலைநோக்கி நிபுணர், தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர். அவர் சொல்லுகிறார், தொலைநோக்கி தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அருகாமையிலே காண்பிக்கிறது, ஆனால் ஜெபமோ தூரத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி நட்சத்திரம் ஆகிய இயேசுவை நம்முடைய அருகிலே கொண்டு வருகிறது என்று அவர் சொல்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிரசனம் நமக்குள் வருகிறது, நம் அருகாமையிலே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு சோதனம் அப்பா, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, நான் ஜெபித்து உம்மோடு கூட உறவாடி உம்மை சார்ந்து ஜீவிக்க அந்த பலத்தை கொடுங்க ஆண்டவரே. இதனாலே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க, பராமரித்து கொடுங்க. தேவைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. நம்மோடு நெருங்கி இருக்கும் பொழுது, உம்மை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் இந்த சூழ்நிலை நாங்கள் காக்கப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மோடு நெருங்கி இருக்க கிருபை தாரோம். எல்லோரையும் ஆசிர்வதிங்க, எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.
ஆமென்.